தம்மை வீட்டுக் காவலில் வைக்க கோரும் முயற்சியில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீண்டும் தோல்வி கண்டுள்ளார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் வீட்டுக் காவலில் வைக்க அனுமதிக்கும் அரண்டம் கூடுதல் அரசு உத்தரவு செல்லாது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளதே அதற்கு காரணம். ஜனவரி 29ஆம் தேதி நடந்த மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் வீட்டு தண்டனை குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை. எனவே அந்த அடெண்டம் சட்டப்பூர்வமான உத்தரவு அல்ல, அதனை அமல்படுத்த முடியாது என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். இதையடுத்து ஏற்கனவே 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை நஜீப் தொடர்ந்து காஜாங் சிறையிலேயே கழிக்கவிருக்கின்றார். இந்நிலையில் நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்யப்போவதாக நஜீப்பின் தலைமை வழக்கறிஞர் தன்ஸ்ரீ முகமது சஃபி அப்துல்லா கூறியிருக்கின்றார். தனது தண்டனையை குறைத்த பிறகு அப்போதைய மாமன்னர் இந்த கூடுதல் உத்தரவை வழங்கியதாகவும், எனவே அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் என கோரி நஜீப் இவ்வழக்கை தொடர்ந்திருந்தார். நஜீப்புக்கு வீட்டுக்காவல் அனுமதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் குறைந்தது 6 பேருந்துகளில் நஜீப்பின் ஆதரவாளர்கள் முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.